ப்ரைஸ் லார்ட். உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மகளே மகனே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். பிரியமானவர்களே, நம்ம கூட சில நேரங்களில், சில சமயத்தில், சில நொடிகளில், இந்த நேரத்தில் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கலங்கி கொண்டிருக்கலாம். சிலர் வியாதினால் கலங்கிட்டு இருக்கலாம், சிலர் திருமண வாழ்க்கைக்காக கலங்கி கொண்டிருக்கலாம், சிலர் நம்மளோட வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சேன்னு கலங்கி கொண்டிருக்கலாம், பெற்றவங்களால் கைவிடப்பட்டு உறவரனால் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணீரை சிந்தி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க. மனுஷன் நம்மளை ஒதுக்குறாங்க, வார்த்தையினால் நம்மளை காயப்படுத்துகிறாங்க. உனக்கு திருமணம் ஆகாது, உனக்கு என்றைக்குமே திருமணம் ஆகாது, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிற, நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்ட, நீ கடைசி வரைக்கும் வீணான ஒரு வாலிபனாக தான் இருப்ப அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நம்மளை என்ன பண்ணுறாங்க, நம்மளோட சொந்த தாய் தந்தையை கூட நம்ம என்ன பண்ணலாம், வார்த்தையினால் குத்தி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு கடவுளே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, தேவனே நீர் என்னை எதுக்கு படிச்சிங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன பண்ணுறோம், கலங்கி கொண்டு இருக்கிறோம். கலங்காதீங்க, திகையாதீங்க, தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. உங்களை கண்ணீர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக துடைப்பார். நம்ம கண்ணீர் என்றைக்குமே என்ன பண்ணாது, வீண் போகாது. தேவனிடத்தில் ஆபேலோட ரத்தம் என்ன பண்ணுச்சான், என்னோட சகோதரன் என்ன கொன்னுட்டான்னு சொல்லிட்டு கலங்குச்சான். தேவன் அதை பார்த்து என்ன பண்ணாரு, காயின் இடத்துல கேட்டார். நம்மளை கூட நம்மள கண்ணீரை சிந்தி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணுறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பயப்படாதீங்க. மனுஷன் வீணற்றவன். தேவன் உங்களை அலங்காரமான கிரீடமாக என்ன பண்ணுவார், உங்களை முடிசூட்டுவார். நீங்கள் எந்த குறித்த கவலைப்படாதீங்க. வேலையை நிமித்தம், ஒவ்வொரு போராட்டத்தின் நிமித்தம், நாளைக்கு நம்ம எழுந்துக்கும் போது என்ன ஒரு போராட்டம் சந்திக்க போகிறோமோன்னு ஒவ்வொருத்தரும் பயந்து கொண்டு இருக்கிறோம். கடத்தின் மூலம் அப்படியே கடன் நம்மளை நெருக்கிற மூலத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதீங்க. நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வேண்டியதை செய்வேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கலங்காதீங்க. ஆமென்.